கூட எனக்கு ஒரு செல்ஃபி வேணும் சார் ப்ளீஸ். தேங்க்யூ சார். மேம் இங்க பாருங்க, இதுதான் எங்களோட புது கலெக்ஷன்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் கூட ரொம்ப அழகா இருக்கு. அது அது வந்து இதை விட கிரீன் கலர்ல இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதை எடுத்துட்டு வாமா பார்க்கலாம். என் பொண்ணுக்கு கிரீன் கலர் ரொம்ப நல்லா சூட் ஆகும். ஓகே மேம். தேங்க்யூமா. உனக்கு என்ன யாருன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் பிரீதாவோட அம்மா. அதான் பிரீதாக்கும் கரணுக்கும் கல்யாணம் நடந்தது. எனக்கு உங்களை ரொம்ப நல்லா தெரியும். இங்க பாருமா, இது உன்னோட வாழ்க்கை. இதுல தலையிட எனக்கு உரிமை இல்ல. ஆனா என் பொண்ணு மாதிரி நீ இருக்கிறதுனால நான் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன். உனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நீ கரணை கல்யாணம் பண்ணிக்காத. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியே, அந்த கரண் உனக்கு ஏத்தவனே கிடையாது. அவன் பொறுப்பானவனே கிடையாது. இவ்வளவு பழகின எங்களுக்கே அவன் மேல நம்பிக்கை வரலையே, நீ எப்படி நம்பிக்கை வச்ச? அவனுக்கு யார பத்தியுமே கவலை கிடையாது. அவன் பொண்ணுங்களை மதிக்கவே மாட்டான். இது நான் எந்த தப்பான நோக்கத்தோடையும் சொல்லல. எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை வச்சுதான் சொல்றேன். அதனாலதான் உனக்கும் உன்னோட குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என் பொண்ணு அனுபவிச்ச கஷ்டத்தை நீயும் அனுபவிக்க கூடாதுன்னு சொல்றேன். யாராவது இந்த மாதிரி இனிமையான பேச்சு கேட்டா அவங்க மேல உங்களுக்கு எவ்வளோ அக்கறைன்னு கேட்பாங்க. ஆனா நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். யார் மேல உங்களுக்கு எவ்வளோ அக்கறைன்னு எனக்கு தெரியும். உங்க பொண்ணு மனசுல என்ன ஓடுதோ, உங்க மண்டைக்குள்ள என்னெல்லாம் ஓடிட்டு இருக்கோ அதெல்லாம் உங்களுடைய வச்சுக்கோங்க. அதுவும் நீங்க நிறைய கனவுகள்லாம் கண்டுட்டு இருக்கீங்கல்ல, நிறைய பிளான்லாம் வச்சிருக்கீங்கல்ல, அதெல்லாம் உங்க கூடயே வச்சுக்கோங்க. அப்புறம் பிரீதா கிட்ட சொல்லி கரண் பின்னாடி சுத்த வேணான்னு சொல்லுங்க. என் பொண்ணு ஒன்னும் கரண் பின்னாடி சுத்தல. அவன் தான் என் பொண்ணை தேடி வந்தான். கல்யாண மண்டபத்துக்கு வந்து என் பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். என் பொண்ணு ஒன்னும் எந்த பிளானும் போடல. தப்பு பண்ணதெல்லாம் நான் தான். நான் சொல்ற வார்த்தையை நீ நிச்சயமா கேப்ப நினைச்சேன். என் பொண்ணு வாழ்க்கை மாதிரி உன்னோட வாழ்க்கையை நாசமாயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொன்னேன். இதுல என்னோட தப்பு தான். ஏன்னா அந்த குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட மருமக தான் வரணும்னு இருக்கு போல இருக்கு. முதல்ல அந்த ஷெர்லின், அடுத்தது உன்ன மாதிரி புத்தி இல்லாதவ. ரொம்ப நல்ல சாக்கு. கதையில எல்லாம் படிச்சிருக்கேன், கிடைக்காத திராட்சை புளிப்புன்னு சொல்லுவாங்க. உங்களோட மனசை திருப்திப்படுத்துறதுக்காக இது நல்ல சாக்குதான். நீ சின்ன பொண்ணு, என் பொண்ணு வயசுதான் உனக்கு. அதனாலதான் நான் கவலைப்பட்டேன். ஆனா உனக்கு இது புரியவே இல்லை. எப்போ உனக்கு இது புரியுதோ அப்போ காலம் கடந்து போயிருக்கும். ஆனா இப்ப எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. யாரோட தலையெழுத்து சரியில்லை? உனக்கா இல்ல உன்ன மாதிரி பொண்ணு கிடைக்கிற அந்த கரனுக்கா? நான் சொன்னதை நல்லா யோசனை பண்ணி பாரு. அம்மா எங்க போனாங்க? காணுமே. என் வீட்டில இருந்து கூட்டிட்டு போகும்போது நீ போய் தானே சொன்ன. நான் யாரை பார்த்தும் ஜெலஸ் ஆகல. நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை.
உன் வாழ்க்கையில நீ என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கோ இல்ல என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நான் ஒன்னும் போய் சொல்லல. ஓ ரியலி? யூ நோ வாட், நீ மட்டும் உண்மையை சொல்லியிருந்தா, அதாவது என் மேல இருக்கிற கோவத்தாலையும் அவன் மேல இருக்கிற பொறாமையினாலதான் நிச்சயதார்த்தத்தை நிறுத்த வந்தேன்னு சொல்லியிருந்தா, போலீஸை உன்னை அரெஸ்ட் பண்ண விடாம நான் தடுத்திருப்பேன். நீ போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஆனா நான் ஏன் அப்படி எல்லாம் சொல்லணும்? எனக்கு ஜெலசி இல்லாதப்போ நான் ஏன் அப்படி சொல்லணும்? நீ சொல்றது எல்லாமே போய். யா, இங்க பக்கத்துல யாருமே இல்ல. இப்போ அது என்கிட்ட உண்மையை சொல்லு. ஓகே, உனக்கு உண்மை தெரிஞ்சுக்கணும்ல. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஜெலஸ் ஆகல. இதான் உண்மை. அந்த மாதிரி நடக்காது. என்னைக்குமே உன்னோட விஷயத்துல நான் யார்கிட்டயுமே ஜெலஸ் ஆக மாட்டேன். ஆமா, நான் ஏன் ஜெலஸ் ஆகணும்? அதுவும் உன்ன மாதிரி பையன்கிட்ட அவசியமே இல்ல. உன்கிட்ட அப்படி என்ன இருக்கு? உன் மனசுல வலி இருக்கா, பரிதாபம் இருக்கா, இல்ல கருணை தான் இருக்கா? எதுவுமே இல்ல. ஒரு பொண்ணுக்கு உன்னை பிடிக்கிறதுக்கும் காதலிக்கிறதுக்கும் உன்கிட்ட எதுவுமே இல்ல. உனக்கும் காதலுக்கும் செட் ஆகாது. நான் இங்க என்னன்னு சொல்லட்டுமா? உன்னால யாரையும் காதலிக்கவே முடியாது. நீ மட்டும் தான் உன்னை நேசிச்சாகணும். என்னால காதலிக்க முடியாதா? யூஆர் ராங். எனக்கு காதலிக்க தெரியும். இப்ப கூட யார வேணா காதலிக்க முடியும். நீ இப்ப சொன்ன பாரு, உன் மனசுல பரிதாபம் இல்ல, வலி இல்லன்னு. யூஆர் மிஸ்டேக்கன். எனக்குள்ள எல்லாமே இருக்கு. எனக்கு காதலிக்க தெரியும். நான் நிரூபிச்சு சான்ஸே இல்ல. உனக்கு அதெல்லாம் வராது. உன்னால எப்படி காதலிக்க முடியும்? நீ எல்லாம் ஒழுங்கா பேசக்கூட. வாட்? இங்க பாரு, எனக்கெல்லாம் நீ ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உன்னோட பேச்சு எனக்கு இம்பார்ட்டன்ட்டும் கிடையாது. அதுவும் ஒரு நல்லவனா இல்லாத மனுஷங்கிட்ட எனக்கு சுத்தமா பேச விருப்பமே இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ரொம்ப நல்லவன் தான். நான் கரணுங்கிறத மறக்காத. ஐ எம் தி பெஸ்ட். ஓகே, ஐ எம் த ஸ்டார். புரியுதா? பொறாமையில பொங்கிட்டு இருக்கிறது நீதான். மஹிராவை பார்த்த நான் சந்தோஷமா இருக்கிறத உன்னால பொறுத்துக்க முடியல. அதனாலதான் என் நிச்சயதார்த்தத்தை நிறுத்த வந்தேன். அதுதான் உண்மை. அப்புறம் காதலை பத்தி சொன்னல, நான் எல்லாத்தையுமே நேசிக்கிறவன். ஆனா உன்னை தவிர எனக்கு இந்த உலகத்தையே ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். சந்தோஷமா இருக்கியா? உன் மூஞ்ச நீ கண்ணாடியில பாத்திருக்கியா? எப்ப பாரு உருன்னே சுத்துவ. எல்லாத்தையுமே உடைக்க வேண்டியது, கோவப்பட வேண்டியது, எல்லார்கிட்டயும் சண்டை போட வேண்டியது. எப்ப பார்த்தாலும் உன் வாயால குறை மட்டும் தான் சொல்லுவ. நீ இப்படி சந்தோஷமா இருப்ப? நீயும் சந்தோஷமா இல்ல, உன்னாலயும் யார் சந்தோஷத்தையும் பார்க்க முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓகே, ஐ எம் ரியலி ஹாப்பி. ஒருவேளை உனக்கு நான் சந்தோஷமா இல்லைன்னு தோணுச்சுன்னா அது உன்னோட பிரச்சனை. நீ தான் சந்தோஷமா இல்ல. நான் சந்தோஷமா இல்லையா? நீ தான் தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நானும் சந்தோஷமா தான் இருக்கேன். அதனாலதான் இங்க நான் ஷாப்பிங் பண்றதுக்கு வந்திருக்கேன். இங்க பாரு, இந்த ட்ரெஸ் இது எப்படி இருக்கு? நான் ஒருத்தன் உன்கிட்ட இது கேட்டுட்டு இருக்கேன். உன் சாய்ஸ் கேவலமா இருக்கும். மஹிரா, மஹிரா பேபி, நல்லா பாரு. நீங்க கூப்பிட்டீங்களா? ஹாய் மஹிரா, எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? குட். கோ அண்ட் ட்ரை இட். நாம இதை வாங்கிக்கலாம். ஓகே. இந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்பவே அழகா இருக்குமா. நிச்சயமா சொல்றேன், என் பொண்ணு பிரீத்தாவுக்கு இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். பிரீத்தா இங்க தானே இருந்தா? வேற ஏதாவது துணியை பார்க்க போயிருப்பான்னு நினைக்கிறேன். இரு, ஃபோன் பண்ணி பாக்குறேன். அம்மா ஃபோன் பண்றாங்களே. இப்ப நான் ஃபோன் எடுத்தேனா அப்புறம் நான் டென்ஷனா இருக்க விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சிரும். ஏற்கனவே நான் நர்வஸ் ஆனது அம்மா நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நிச்சயமா கண்டுபிடிச்சிருவாங்க. நான் ஃபீல் பண்றது வேற தெரிஞ்சிரும். அம்மா என்னோட குரலை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. உன் கூட இங்க இருந்தால இன்னொரு பொண்ணு, அவ என் பொண்ணுக்கு நல்ல ட்ரெஸ்ஸா காட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதான் அவ போனையே எடுக்கல. ஆனா நான் ஏன் டென்ஷன் ஆகணும்? இதுல டென்ஷன் ஆகுறதுக்கு என்ன இருக்கு? அந்த மஹிராவும் கரணும் மாலுக்கு ஷாப்பிங்க்கு வந்திருக்காங்க. இதுக்காக நான் ஏன் டென்ஷன் ஆகணும்? நியாயமா நான் சந்தோஷம் தான் படணும். நான் கூட இவ்வளவு பெரிய மால்ல ஷாப்பிங் பண்ண தான் வந்திருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதனால என் அம்மா போனை எடுக்க போறேன். எங்கம்மா நீங்க எங்க காணோம்? பிரீதா, என்னம்மா? நான் எந்த கவுண்டர்ல ட்ரெஸ்ஸ பாத்துட்டு இருந்தேனோ அங்கதான் இருக்கேன். நீ எங்க இருக்க? நான் உங்களை பாத்துட்டேன். வா வா, வந்துட்டியா? வா. இங்க பாத்தியா இந்த ட்ரெஸ் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தியா? இங்க பாரு, இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. நிச்சயமா உனக்கு இந்த கலர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் இருக்கல்ல, ரொம்ப கியூட். ஹி இஸ் சோ ஹாட். ஆமா ஆமா, நான் அவரோட பெரிய ஃபேன். நான் அவர் கூட செல்ஃபி எடுத்துட்டு வந்தேன். கரணை பத்தி கேட்கும் போதே அம்மாக்கு இவ்ளோ கோவம் வருதுன்னா, கரண் மட்டும் இப்ப முன்னாடி வந்து நின்னா கண்டிப்பா அம்மா அவனை சும்மாவே விட மாட்டாங்க. அவனை பிடிச்சி பயங்கரமா கத்துவாங்க. என்ன பண்றது? கரண் அம்மாவோட கோவத்துல இருந்து எப்படி காப்பாத்துறது? ஒருத்தனை பத்தி எந்த விஷயமே தெரியாம இருக்காங்க. ஆனா
இவங்களுக்கு எப்படி அவனை பிடிக்குது? அவன் பொண்ணுங்களை மதிக்கவே மாட்டான். ஏன் இவங்களுக்கு தெரியல? அவன் மனுஷனே கிடையாது, அவன் ஒரு மிருகம். எனக்கு வர கோவத்துக்கு இப்பவே போய் அவங்கள்ட்ட சொல்லிடுறேன். நீ யார பாராட்டிக்கிட்டு இருக்கியோ அவன் மனுஷனே கிடையாதுன்னு சொல்லிடுறேன் அவனை. அம்மா வாங்கம்மா, நம்ம இங்க இருந்து போயிடலாம். நீங்க ரொம்ப நேரமா Dress செலக்ட் பண்ணிருக்கீங்க, ஆனா எனக்கு இதுல ஒண்ணு கூட வாவ்னு சொல்ற மாதிரி இல்ல. ஏன்னா பார்த்த உடனே இதுதான் போடணும்னு தோணும்ல. சோ இதெல்லாம் வேண்டாம். இது இந்த Dress எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு பாரு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு, நிச்சயமா உனக்கு பிடிக்கும். இதை எடுத்து பாரு. ஆனா அம்மா, அங்க நம்ம எப்பவுமே போற கடையில நல்லாவே Dress கிடைக்கும்ல, அங்கே போய் வாங்கிக்கலாம். சரி, ஒரு வேலை பண்ணு. நீ இந்த ஒரு Dress மட்டும் எடுத்துக்கோ. என்ன, நீ இந்த Dress ஒரு தடவை போட்டு பாரு. இது உனக்கு பிடிச்சிருந்தா நாம எடுத்துக்கலாம், இல்லனா நீ சொன்ன கடையிலே போய் எடுக்கலாம். என்ன? சரி, உங்களுக்கு பிடிச்சிருக்குல, அப்போ இதே பேக் பண்ணிடுங்க. நீங்க இதே பேக் பண்ணிடுங்க. இல்லம்மா, ஒரு தடவை நீ போய் அந்த ரூம்ல போய் போட்டு பாரு. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா இவங்களே ஆல்டரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. பண்ணிட்டீங்கன்னா நாங்க ஆல்டர் பண்ணி கொடுத்துறோம். போடா செல்லம். அம்மா போய் ஒரு தடவை போய் போட்டு பாருமா. சரி. கொஞ்சம் இரு பிரீதா, போய் போட்டுக்க போற. அப்போ இதையும் போட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. என்ன? அப்புறம் இதையும் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. என்ன? எல்லாத்தையும் போட்டு பாரு, எப்படி இருக்குன்னு சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய், இங்கே பாருங்க. இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட உட்பிக்காக நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை நான் அவங்களுக்கு கொண்டு போய் காட்டலாமா? ஏன்னா இது எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு தெரியணும்ல. யா சார், நீங்க உள்ள ட்ரையல் ரூம்ல போய் கொடுக்கலாம். நாங்க யாரையும் அலோவ் பண்றது கிடையாது, ஆனா உங்களை அலோவ் பண்றோம். ஏன்னா நீங்க எங்களோட ஸ்பெஷல் கஸ்டமர். இல்ல, ஒருவேளை அலௌட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட்ஸ் ஃபைன். இல்ல சார், நீங்க போலாம். ஷூர். எஸ். தேங்க்யூ. ட்ரையல் ரூம் அந்த பக்கமா இருக்கு. எஸ் மேம். ஆன்ட்டி, ஹலோ. மைரா, நான் இப்ப மால்க்கு வந்துட்டேமா. ஐம் சோ சாரிமா. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, என்னோட கிளப்ல கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு நானும் ஹெல்ப் பண்ணணும் இல்லையா? ஆனா மைரா, நீ இப்ப எங்க இருக்க? ஆன்ட்டி, இங்க தான் நான் ட்ரையல் ரூம்ல இருக்கேன். ஆன்ட்டி, நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும். கரண் என்கிட்ட ரொம்ப நல்லா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அவன் என்கிட்ட ஸ்வீட்டா பேசினான். இன்ஃபேக்ட் அவன் எனக்காக ஒரு Dress கூட செலக்ட் பண்ணி கொடுத்திருக்கான். நான் அதுதான் ட்ரையல் பண்ண வந்திருக்கேன். மைரா, நீ தான் ரொம்ப கியூட்டா இருக்கல்ல. யாரா இருந்தாலும் உன்கிட்ட பாசத்தை காட்டுவாங்க. கரணை பத்தி சொல்லணும்னா எனக்கு முன்னாடியே நல்லா தெரியும். நீ அவனுக்கு பெர்ஃபெக்ட்டான பொண்ணுன்ற விஷயம் ஒரு நாள் அவனுக்கு ரியலைஸ் ஆகும்னு நான் நினைச்சேன். இப்ப அதனாலதான் அவன் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டான். உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆயிட்டாமா. உண்மையிலேயே கரண் இப்போ உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாமா. இருக்கலாம் ஆன்ட்டி. ஜஸ்ட் கிவ் மீ 5 minutes. நான் ட்ரை பண்ணிட்டு வெளியே வந்துடுறேன். ஷியோர் மைரா. ஓ காட், கிளட்ச கார்லயே வச்சுட்டேன். இப்பயே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். மகிரா, நான் ஆக்சுவலி ட்ரையல் ரூம் பக்கத்தில் தான் இருக்கேன். நீ எந்த ரூமில் இருக்க? இல்லை, ஆக்சுவலி ஐ காட் அ வெரி நைஸ் ப்ரிட்டி ட்ரெஸ் ஃபார் யூ. அதான் இந்த ட்ரெஸ்ஸை உங்ககிட்ட காட்டலான்னு பார்த்தேன். ட்ரையல் ரூம்லையா? எஸ். வி ஆக்சுவலி கெட் சம் டைம் டு ஸ்பெண்ட் டுகெதர். இந்த ப்ரைவேட் ஒன், பர்சனல் ஸ்பேஸ் இருக்கும். இல்லை, எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. ரூம் நம்பர் 3யா? ஆனால் இங்கே ரூம் நம்பரே எழுதலையே. எந்த ரூம் நம்பர் அது? ஒரு வேலை பண்ணுறேன், நான் வெளியே வந்து குரல் கொடுக்குறேன். நீ எந்த ரூமில் இருக்கேன்னு சொல்லு. ஓகே மஹிரா? மஹிரா? மஹி? மஹி? கரண் கூப்பிடுற மாதிரி இருக்கு. என்ன மாஹின்னு கூப்பிடுறான்? கரண் ட்ரையல் ரூமுக்கு வந்து என்ன பண்ண போறான்? நான் என்ன லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்? ஆக்சுவலி மஹிராவை மஹின்னு கூப்பிட்டா அவளுக்கு எப்படி தெரியும்? மஹிரா? மஹிரா? கரண், நான் இங்கதான் இருக்கேன் ட்ரையல் ரூம்ல. ஓ, ஹியர்.
ஹாய். எப்படி இருக்க? வெரி பிரிட்டி. சேஞ்ச் பண்ணிக்க. ஆக்சுவலி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். இது அந்த ட்ரெஸ் இல்லை, தேர் இஸ் another dress as well. ஸோ நான் அதை போய் எடுத்துட்டு வரேன். இல்ல, இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் நான் இதையே ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஒருவேளை அதை விட இது நல்லா இருந்ததுன்னா. அதோட கரண், நீ என்னை இப்போ மாஹின்னு கூப்பிட்டல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ இனிமேல் என்ன மாஹினே கூப்பிடலாம். ஷோர். அது மஹிரா, ஐ மீன் மஹி, இது என்னோட சாய்ஸ் தான். உனக்கு இது பிடிக்கலனா ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, நீ போய் பார்த்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே, ஐல் செக். நல்ல வேலை ட்ரையல் ரூம்குள்ள வந்தேன். அட்லீஸ்ட் கொஞ்ச நேரத்துக்காவது அந்த கரணை பார்க்காம இருக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா கிட்ட போய் இதுல ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேண்டியதான். எனக்கு எதுவுமே ட்ரை பண்ண பிடிக்கல. அட, இந்த Dress ரொம்ப அழகா இருக்கு. ஆனா பிரீதா கண்ட இந்த Dress மாட்டவே இல்லையா? இது அவளுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நான் பிரீதா கிட்ட சொல்லி இந்த Dressையும் ஒரு தடவை, அவ தான் இந்த இடத்த விட்டு போனா போதுன்னு சொல்லிட்டு இருக்காளே. நான் அன்பா சொன்னா அவ நிச்சயமா கேப்பா. எந்த ட்ரையல் ரூம்ல இருக்கான்னு ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா இல்ல கீழே இருக்காளான்னு தெரியல. என்ன அம்மா ஃபோன் பண்றாங்க? ஹலோ ஹலோ பிரீதா, நீ எந்த ட்ரையல் ரூம்ல இருக்க? நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குல்ல, அங்கதான் இருக்கேன். சரி, இருக்கட்டுமா. நீ எதுக்கும் அந்த ட்ரையல் ரூம் கதவை கொஞ்சமா திறந்து வை. நான் உனக்கு இன்னொரு ட்ரெஸ்ஸ, நீ கோவப்படாத. உனக்கு இந்த Dress ரொம்ப அழகா இருக்கும். நீ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாக்குறியா? நீ கதவை கொஞ்சமா திறந்து வை, நான் வந்து உனக்கு கொடுத்துறேன். சரி சரி, நீங்க வாங்க, நான் கதவை திறந்து வைக்கிறேன். பிரீதா இங்கேருந்து போயிருப்பாளா இல்லையா? நான் ஒன்று பண்ணுறேன். நான் இங்கேருந்து கிளம்புறேன். மஹிரா உள்ளே வந்துட்டான்னா அதுக்கப்புறம் டென்ஷன் தலைக்கேறிடும். இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இதை வாங்கிக்கிறேன், அதை வாங்கிக்கிறேன்னு வா. எனக்கு ஷாப்பிங்னா சுத்தமாக ஆகாது. ஒன்று பண்ணலாம், பேசாமல் ஏதாவது ட்ரையல் ரூமில் போய் உட்காந்துடலாம். அவள் ஷாப்பிங் முடிச்சதுக்கப்புறம் வெளியே வந்துடலாம். தட்ஸ் a குட் ஐடியா. இங்கே காணமே. மாஹிரா, நீ இப்ப எங்கம்மா இருக்க? ஆன்ட்டி, இதோ இங்க மெயின்ஸ் வேர். ஹாய். என்னம்மா, உன்னோட முகத்துல ரொம்ப அழகான ஸ்மைல் இருந்துச்சு. அந்த ஸ்மைல் யாரால போச்சு? அதோ இந்த சர்லா எதுக்கு இங்க வந்திருக்கான்னு தெரியலையே. கவுண்டர்ல பார்த்தேன். அவங்க என்ன ரொம்ப திட்டிட்டாங்க. என்னோட வருங்கால மருமக கிட்ட எதுவும் சொல்றதுக்கு இவளுக்கு என்ன தைரியம் வந்துச்சு? வா, போய் அவகிட்ட பேசலாம். இல்ல இல்ல, இட்ஸ் ஓகே ஆன்ட்டி. நானும் அவங்கள பயங்கரமா திட்டிட்டேன். இனிமேல என்கிட்ட பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். குட். இந்த சரளாக்கு கண்டிப்பா மேனர்ஸ் கத்து கொடுத்தே ஆகணும். அம்மா, நான் எல்லா ட்ரெஸ்ஸுமே ட்ரையல் பண்ணிட்டேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க இந்த கயிறை கட்டி விடுங்களா ப்ளீஸ். இத கட்டி விடுங்க, கொஞ்சம் டைட்டா கட்டி விடுங்க. அட கட்டுங்கம்மா.